அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொழுகையை முறிக்கும் விஷயங்களை பற்றி பார்க்கலாம். முதலில் தொழுகையை முறிக்கும் விஷயங்கள் என்னென்னா, தொழுகையில் ஃபரலான செயலில் ஏதாவது ஒன்றை நாம் விடுவது, அது தொழுகையை முறித்துவிடும். இரண்டாவது உளு முறிந்து விடுவது. மூன்றாவது பேசுவது. நான்காவது ஏதாவது ஒரு வஸ்தை சாப்பிடுவது அல்லது குடிப்பது, இவை தொழுகையை முறித்துவிடும். ஐந்தாவது சத்தமிட்டு சிரிப்பது. ஆறாவது சப்தமிட்டு அழுவது அல்லது ஆ ஊ என்று ஐயோ அஸ்தோஃப்லா என்று சொல்லுவது, இவை அனைத்தும் தொழுகையை முறித்துவிடும். ஏழாவது எக்காரணமுமின்றி கிப்லா திசையை விட்டு நெஞ்சை திருப்புவது. எட்டாவது சஜிதாவில் இரு கால்களையும் தரையை விட்டு உயர்த்தி வைப்பது, இவை தொழுகையை முறித்துவிடும். ஒன்பதாவது அசுத்தத்தின் மீது சஜிதா செய்வது. பத்தாவது குரானை பார்த்து ஓதுவது, இவை தொழுகையை முறித்துவிடும். 11வது சலாமிற்கு பதில் சொல்லுவது. நாம் தொழுகும் பொழுது யாராவது சலாம் சொல்லுவாங்க, அப்படி இருக்கும் பொழுது நாம் சலாமிற்கு பதில் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம் அப்படின்னா தொழுகை முறிந்துவிடும். 12வது மகிழ்ச்சியான செய்தி கேட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவது அல்லது மரண செய்தியை கேட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவது அல்லது தும்பியவர்களுக்காக யர்ஹமுக்குல்லாஹ் என்று பதில் சொல்வது, இவை அனைத்தும் தொழுகையை முறித்துவிடும். நாம் தொழுவதை பார்ப்பவர்கள் இவர் தொழவில்லை என்னும் அளவிற்கு நம்ம தொழுகக்கூடாது. ஆடாமல் அசையாமல் நம் முன் அல்லாஹ் நிற்கிறான் என்ற பயத்துடன் தொழ வேண்டும். 15வது இமாமை விட முந்தி விடுவது, இவை அனைத்தும் தொழுகையை முறிக்கும் விஷயமாகும்.